அனைவருக்கும் காலை வணக்கம். நம்மோடு இருக்கும் திரு சுந்தர் பிச்சை அவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். இவரது முழு பெயர் பிச்சை சுந்தர்ராஜன். பிறந்த தேதி ஜூன் 10, வருடம் 1972. இவர் பிறந்த ஊர் மதுரை. தந்தையார் பெயர் திரு ரகுநாத பிச்சை, தாயார் பெயர் லக்ஷ்மி பிச்சை. இவருடைய மனைவி பெயர் திருமதி அஞ்சலி பிச்சை. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர், கிரண் பிச்சை, காவ்யா பிச்சை. தற்போது இவர் குடியுரிமை பெற்ற இடம் அமெரிக்கா. சுந்தர் பிச்சை பிரிட்டிஷ் கார்ப்பரேஷன் GECயில் மின் பொறியாளராக பணிபுரிந்த ரகுநாதா பிச்சை மற்றும் ஸ்டெனோகிராஃபராக இருந்த லக்ஷ்மி ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர். சுந்தர் பிச்சை அவர்கள் தமிழ்நாட்டில் மதுரையில் பிறந்திருந்தாலும் அவருடைய தந்தை ரகுநாத பிச்சை பிரிட்டிஷ் கார்ப்பரேஷன் GEOயில் மின் பொறியாளராக பணிபுரிந்தார். மேலும் அவரது தாயார் லக்ஷ்மி அம்மையார் ஒரு ஸ்டெனோகிராஃபராக இருந்தார். கூடுதலாக அவரது தந்தைக்கு மின்சார கூறுகள் செய்யும் வசதி இருந்தது. சுந்தர் பிச்சை அவர்கள் தனது பள்ளி படிப்பிற்காக சென்னை அசோக் நகரில் உள்ள ஜவஹர் வித்யாலயா சீனியர் செகண்டரி பள்ளியிலும் சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் உள்ள வனவாணி பள்ளியிலும் பயின்றார். IIT காரக்பூரில் உலகவியல் பொறியியல் பட்டம் பெற்றவர். அவர் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் மெட்டீரியல் சயின்ஸ் மற்றும் பொறியியலில் MS மற்றும் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் MBA பட்டம் பெற்றவர். அங்கு அவர் முறையே சீவல் அறிஞர் மற்றும் பால்மர் அறிஞராக அங்கீகரிக்கப்பட்டார். சுந்தர் பிச்சை அவர்கள் 2002இல் MBA முடித்தாலும் 2004லேயே கூகுள் இயக்கத்தின் பொறுப்பாளராக இருந்தார். மேலும் பல கூகுளின் கிளையண்ட் மென்பொருள் தயாரிப்புகளான தயாரிப்பு மேலாண்மை மற்றும் புதுமை செயல்பாடுகளை நிர்வகித்தார். மேலும் Gmail மற்றும் கூகுள் மேப்ஸ் உள்ளிட்ட பல நிரல்களையும் உருவாக்கினார். சுந்தர் பிச்சை அவர்கள் கூகுளின் இணை நிறுவனர்களாக கூகுள் குரோமின் இறுதி வெளியீட்டில் முக்கிய பங்கு வகித்தார். தங்களுக்கு உதவுபவர்களுக்கு கடவுள் உதவுவார் என்ற வாசகத்திற்கு ஏற்ப கூகுள் குரோமின் வெளியீடு சுந்தர் பிச்சைக்கு அற்புதமான வெற்றியை கொண்டு வருகிறது. ஃபயர்பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் போன்ற போட்டியாளர்களை மிஞ்சி உலகின் நம்பர் 1 உளவாளியாக குரோம் ஆனது. கூகுள் குரோமின் ட்ரில் வெற்றியை தொடர்ந்து சுந்தர் பிச்சை சர்வதேச அளவில் பிரபலமான நபராக மாறினார். மேலும் தகவலுக்கு காத்திருப்போம். நன்றி.